இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சிம்பிளா வெயிட் லாஸ் புலாவ் செஞ்சு காட்டுறேன்ப்பா. அம்மா இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் துருவி இருந்துச்சுன்னா துருவிக்கோங்க. இப்போ அம்மா நான் மிக்சியிலலாம் எடுத்து இதை அடிக்க போறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆள் தேங்காய் சாப்பிடலாம்ப்பா. தேங்காயில நல்ல கொழுப்பு இருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்பப்பா அம்மா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு மிக்சியில உங்களுக்கு பரப்பரன்னு அடிச்சு கொண்டு வரேன். அம்மா மிக்சியில இப்படி அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அடிச்சுக்குருவோம். இது விறகு அரிசிப்பா. அம்மா பலசரக்கல்ல தான் வாங்கியிருக்கேன். சிறுதானியத்துல ஒன்று விறகு அரிசி. இதுல நம்ம விறகு அரிசியை இந்த ஒரு கப்பு போட்டுக்குருவோம். அதில் இப்போ அம்மா ஒரு கப்பு விறகு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். வெயிட் 200 கிராம் இருக்கும்பா. 200 கிராம் விறகு அரிசி எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா 2 வட்டம் நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதில் உள்ள டஸ்ட்டு பூரா வெளியே வந்துடும். இப்படி நம்ம 2 வட்டம் வாஷ் பண்ணிக்கிறோம். இப்பப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அம்மா ஒரு 3 கிராம்பு 2 ஏலக்காய், பொடிசான ஏலக்காய், அதை விதையை மட்டும் போட்டுக்கிடுவோம். நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். அப்போ அம்மா ஒரு பச்சை மிளகாய், இதை நான் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். வெள்ளைப்பூடு 2 பல்லு மினிமம் ஆனது, அது ஒரு 2யும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதையும் பொடியாக நறுக்கியிருக்கோம். இதையும் போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் அப்படியே வதக்கிக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் வதக்கிக்கிடுவோம். 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதை போட்டுக்கிடுவோம். ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். 100 கிராம் காலிஃப்ளவர்ப்பா. காலிஃப்ளவரையும் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் இதை நம்ம வதக்கிக்கிடுவோம். நான் தேங்காவை திருவி வச்சுருந்தேன் இல்லையா, இதில் நீங்கள் பாலும் எடுத்து ஊற்றிக்கலாம்ப்பா. பால் எடுக்கணும்னா பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. அம்மா நான் பால் எடுக்கலை, இப்படியே துருவி தான் போட்டிருக்கேன். இப்போ இதை துருவி போட்டுக்கிடுவோம். இதையும் ஒரு வதக்கிடுவோம். அடுப்பு நம்ம மீடியத்துலேயே இல்லாட்டா ஸ்லோவில் வச்சு தான் வதக்கணும், இல்லாட்டா கருகிடும். வரகரிசி எடுத்துருந்தேலப்பா, நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை இதில் போட்டுக்குவோம். நம்ம தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டுப்பா. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு உப்பு போட்டோம். இப்போ இதை ஒரு வதக்கிடுவோம். இப்பப்பா அம்மா இந்த கப்பில் தான் இது விறகரிசி எடுத்திருந்தேன். அதே சேம் கப் அளவில் நம்ம அதே கப்பில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இது 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி. நான் அது மில்லட் அரிசினால சிறுதானியனால நம்ம 1 கப்பு தண்ணி. இப்போ நம்ம காய் வச்சுருக்கோம் இல்லையா, காய்க்கு கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம 1/2 கப்பு ஊற்றிக்கிறோம். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு இப்போ ஒரு விசில் ஹைலையும் ஒரு விசில் ஸ்லோலையும் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். விசில் தம்மும் அடங்கினோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ புலாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சுருவோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஓப்பன் பண்ணி போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் மல்லி இலை, இப்போ கொஞ்சமாக இஞ்சிப்பா. இதில் பாதி கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இஞ்சி போட்டாச்சு. இந்த பூண்டையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் இதில் பாதி நறுக்கி போட்டுக்கிடுவோம். இது மாங்காய்ப்பா. மாங்காய் நல்லா சுருக்குன்னு இருக்கும். மாங்காய் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். பின்னாடி தோல் சீவியாச்சு. கொஞ்சம் மாங்காய் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ அம்மா சட்னி அரைச்சி கொண்டு வந்துட்டேன்ப்பா. நல்லா காட்டன் சாட்டமாக சூப்பராக இருக்குது சட்னி. அம்மா 1 ஸ்பூனு
தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றணும்ப்பா. ஏன்னா இது புதினாலையும் கொத்தமல்லியும் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றணும். ஊற்றினா இந்த மாதிரி வரும். விசில் நல்லா தம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா இந்த காலிஃப்ளவர் பட்டாணிலாம் நம்ம போட்டுக்கோம் இல்லையா, நல்லா மனம் நல்லா புழு புழுன்னு இருக்குது. இப்போப்பா நம்ம வந்து காரத்துக்கு நம்ம கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்குருவோம். காரத்துக்கு கொஞ்சம் மல்லி இலை இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ அரை எலுமிச்சம்பழத்தில் 1/4 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நம்ம மில்லட் அரிசி புலாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஒரு பிட்டு எண்ணெய் விடலை, நெய் விடலை, எதுவுமே விடலை. நம்ம தேங்காய் தான் நம்ம கொஞ்சமாக விட்டுருக்கோம். அதே நம்மளுக்கு இயற்கையான நல்ல சத்து. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. உங்களுக்கு வெயிட்டும் நல்லா குறையும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பாப்பா அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஹாட் பாக்ஸ்லேயோ இதில் நீங்கள் இது ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் இதை கொண்டுட்டு போகலாம்ப்பா. இப்போ நம்ம அரைச்சிருக்க இந்த மாங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு இது சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் மத்தியானத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்துக்கோங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வளரும் பிள்ளைகளுக்கு கூட இப்படி நம்ம சிறுதானியத்தை நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்தோம்னா அவங்க பழக்கம் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப வெயிட் போட மாட்டாங்க, அழகாக லீனாக வளருவாங்கப்பா. இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.